வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோஃபியா. இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு தாயாக நான் இந்த விஷயத்தை ரொம்பவே வன்மையாக கண்டிக்கிறேன். 10 மாத குழந்தை குஜராத்தில் நடந்திருக்கிற இந்த விஷயம். அப்பா இல்லை, அம்மா உணவகம் வச்சு நடத்திட்டுருக்காங்க, பாட்டி வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் 30 வயது மதிக்கத்தக்க தீபக்னு ஒருத்தர் அந்த குழந்தைய ஃப்ரெண்டாக பழகிட்டு தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த குழந்தை இரத்த வெள்ளத்தில் இருந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. பெண் பிள்ளைகளை இப்படி பண்ணுறவங்களுக்கு போஸ்கோவில் போட்டு உள்ளே தள்ளுறது மட்டும் போதுமா? ஏன்னா பெண்களை இப்படி நடத்துகிறதோ அப்யூஸ் பண்ணுறதும், பெண்களை அவதூறான வார்த்தைகளில் பேசி கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதும் இப்போ சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயமாகி போச்சு. ஒரு பெண் பிள்ளையை வைத்திருக்கிற ஒரு தாயாக என் குழந்தைய எங்கே அனுப்புனாலும் அதை நம்ம கூடவே உட்காந்து கண்காணித்துட்டு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எப்படி நிம்மதியாக நம்ம ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு கோயிலுக்கோ, ஏன்னா கோயில்னாலே நமக்கு பயமாக இருக்குது. ஆஷிபா அப்படின்ற ஒரு குழந்தைய பற்றி நம்ம ஏற்கனவே சோஃபியா மாலதி யூடியூப் சேனலில் நம்ம பேசியிருக்கோம். இப்படி எந்த இடத்துலையுமே பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம மாற்ற வேண்டியது எங்கே? குழந்தைகளை சின்னதுலேருந்தே நம்ம வளர்க்கும் பொழுதே ஆண் பிள்ளைகளுக்கு செக்ஸ் எஜுகேஷனை சொல்லித்தரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றத சொல்லித்தரணும். ஆனால் நம்ம அதை சொல்லித்தரதில்லை. இன்னமும் பெண் பிள்ளைகளை அடக்கி தான் வச்சிட்ருக்கோம். இன்னமும் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தரமே தவிர ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம குட் டச் பேட் டச் சொல்லித்தரது இல்லை. அதே மாதிரி பெண்களை எப்படி நம்ம பாதுகாப்பாக நடத்தணும், இது வெறும் உடல் ரீதியான ஒரு வளர்ச்சி தானே தவிர இதில் வேறு ஒன்றும் விஷயங்கள் இல்லை அப்படின்றத நம்ம எப்போ சொல்லித்தரப்போகிறோம்? இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதே, இதுக்கு என்ன தான் தண்டனை? ஒவ்வொரு தாய்மாரும் இப்படி தான் பயந்துக்கிட்டே அந்த குழந்தைகளை வளர்க்கணுமா? இல்லை பெண் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குழந்தையிலேருந்தும் நம்ம இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்களும் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது திரும்பியும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிற ஒரு சூழ்நிலை வரணுமா? எப்போ நம்ம இதை திருத்திக்க போகிறோம்? குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ தண்டனைகள் சாமானியமாக இல்லை, தண்டனைகள் குறைவாக இருக்குது. தண்டனைகள் எப்போ அதிகரிக்குமோ அப்போ தான் குற்றங்கள் குறையும். ஒரு பெண்ணை அசிங்கமாக ஒருத்தன் பேசினா அதை பணம் வாங்கி கொண்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமும் ஒரு மனித சமுதாய போக்கும் இருக்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் பிள்ளையை அவன் அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனை போஸ்கோவில் போட்டுட்டு 20 வருஷம் சோறு போட்டு பின்னாடி அவன் உயிரோடு இருந்தானா வெளியில் அனுப்பக்கூடிய இந்த சட்டங்கள் எப்போ மாறுதோ அப்பொழுது தான் பெண் பிள்ளைகள் மீண்டும் இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றிகரமான ஆளுமைகளாக வெளியே வர முடியும். இல்லைன்னா திரும்பியும் மிடில் ஏஜில் இருந்தது மாதிரி திரும்பியும் பெண் பிள்ளைகள் அடுப்படியிலேயே கிடப்பாங்க. மீண்டும் ஒரு பாரதியோ மீண்டும் ஒரு பாரதிதாசனோ பிறந்து வருவதற்கு இனி வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சொல்ல போகிறீங்க? இந்த பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய இந்த அசிங்கங்களுக்கும் அவமானங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.